இங்கே எப்படி வந்து இது இப்படியா இருக்கும்? எப்போ இதாச்சுன்னு தெரியலையே. எதுவும் பண்ண முடியாதா அதை? எப்படின்னே தெரியலைங்க. வாத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து திடீர்னு வாத்தெல்லாம் இங்கே வந்து மேயறதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வாத்து பார்த்திங்கன்னா தண்ணி என்னடா இது மிதக்குதே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா வாத்து தாங்க. எப்படி இதாச்சுன்னே தெரில. எப்படி இதாக இருக்கும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுமா? எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு வேறு தெரியலையேங்க. பொட்டை வாத்தா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? வெயிட்டே இல்லை. சாப்பிடக்கூடாது. லேட் ஆயிடுச்சு. முட்டை வைக்காத வாத்தா. முட்டை வைக்காத வாத்தா? என்னாச்சுன்னு தெரியலையே. சூப்பர் எப்படி இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் சாவல் நிறையா இருக்கும் பிரச்சனை நினைக்கிறேன். சாவல் இல்லைனா குறைச்சிட வேண்டியதான். அப்படியா? சாவல் அதிகமாக இருக்குது. இந்த 2 வாத்துமே ஆண் வாத்து தாங்க. ரெண்டுமே ஆண் தான். நேற்று தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் அன்றைக்கி ஒரு ட்ரிக் சொன்னீங்கல்ல, அப்புறம் பார்த்தேன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தலையை வந்து பிடிச்சிக்குதுங்க. அப்போ அதனால தான் அது எல்லாம் மேலேறி உட்காந்துக்கிட்டானுங்களா? இப்போ துரத்துதுங்க. ஆஹா. இந்த வாத்து வேற இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். முக்கால் கிலோ வருமா? சின்ன வாத்து தான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதில் ஒரு சாவல் பிடிச்சிடலாம். சாவல் பிடிச்சிடலாமா? சாவல் இன்னும் கண்டுபிடிச்சிருவீங்களா? தெரியுமா? இந்த கலர் கலராக இருக்குது பாரு. பின்னாடி வால் சுருண்டுட்டு இருக்கு. இது பாரு, வால் நேராக இருக்கா? இது நேராக இருக்குது. ஒரே ஒரு 2 முடி மட்டும் சுருண்டுருக்கு பாரு. அது எல்லாமே சாவல். ஓஹோ. இப்போ அதனால் இந்த 2 பெரிய வாத்து வந்து குட்டைக்குள்ளே இறங்குச்சுன்னா அவங்க மேலே போயிடுறது. ராவடி பண்ணால் தான் போயிடுறாங்க, இல்லைன்னா கண்டுக்கிறது இல்லை. ஆனால் குளிச்சு அடிக்கடி முடியல நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறானுங்கள்ல. இவனுங்க இந்த தோல் முடியெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நெகுன்ட்டு என்ன பண்ணுறீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்களா? அது இறப்பையை அறுத்து பார்த்தா தான் தெரியும். யார் அறுத்து பார்க்குறான்? இது என்ன போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுறீங்களா? இதையா மூடிட வேண்டிதான். சரி, மூட போகிறீங்களா? எவன் அது அறுத்து சுத்தம் பண்ணிட்டு? ரொம்ப லேட் ஆகிடுச்சா? டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஆகுது ஏதாவதுன்னே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அழகாக இருக்குது. பொம்மை மாதிரி இருக்குது இல்லை? பொம்மை மாதிரியே தான் இருக்குது. இந்த வார்த்தைங்க இதை போட்டு அழுத்திடுச்சேன். கொஞ்சம் பெரிய வாத்துங்க. இந்த கோழிங்களே வந்து சேவல் பெரிய சேவலாக இருக்குது இல்லை, குட்டி கோழியாக இருக்குது. அந்த குட்டி கோழிங்களே வெயிட்டு தாங்க முடியல. ஆமாம். அங்கே பாருங்கள் சேவல் பாருங்கள், அது எவ்வளோ பெருசு அங்கே இருக்குது. ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், அது பொறிக்கோழிலாம் பாருங்கள் குட்டியாக இருக்கும். அங்கே பாருங்கள் சேவல் வந்து இங்கே பெருசு. அது அங்கே பாருங்கள் குட்டியாக கோழி இருக்குது. ஒரு முடி காய வைக்கிறானுங்களாம்மா? அட்டப்பா பாருங்க. இப்படியே போயிடுச்சு, சாப்பிடவும் முடியாது. இந்த வாத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபேனே தேவையில்லை. இவனுங்களை ஒரு 10 வாத்து சுற்றி குளிக்க வச்சு பக்கத்தால் இருந்தால் போதும். பதினஞ்சு வாத்தா ரவுண்டு பண்ணிடுச்சு.
குறைச்சிடலாமா? அப்போ இந்த வாரம் வந்து வாத்துக்கிறியா? ம் கைக்கு வந்து போச்சுன்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்கும். ம் பார்க்க சாவல் செத்துருந்தா கூட பரவாயில்ல. கைக்கு வந்து எப்படிப்பா இதாச்சு, அது வந்துச்சுன்னா போதும் அதை கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. வாய் தரங்கள வாயில் தான் மாட்டிகிட்டு இருக்காமோ ஒரு வேளை. இங்கே வாயிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? பல்லுல கூர்மையாக இருக்குது. அட பாய்கள் இப்படியே போச்சு, என்னாச்சுன்னே தெரியலையே. இங்கே நாக்கு காட்டுங்க. நாக்கு அழகாக இருக்குதுங்க. அச்சோ, நாக்கு அழகாக இருக்குது. போகிறப்ப இல்லைனா கொண்டு போய் அந்த குப்பை தொட்டிகிட்ட போட்டானே ஐயா, நாயில சாப்பிட்டு இப்போ தான் இறங்குறானுங்க. அதேமாரி இந்த சவுண்டு பாரு, நல்லா விடுறது எல்லாமே இருக்கும். ஓஹோ, வாத்தில் கூட பெண் வாத்து தான் சவுண்டு அதிகமாக விடுது. இந்த சவுண்டு கம்மியாக விடும் பாரு. பாருங்க வழுக்குதுங்க. இல்லை அங்கே பாருங்கள், அந்த ஒரே வாத்து தான் அதுக்கு 4 வாத்து போட்டு சண்டை பண்ணுதுங்க. பாருங்கள், மூழ்கிருச்சு பாருங்கள், வாத்தை தான் மூழ்குது பாருங்க. எத்தனை வாத்து பாருங்கள் சுற்றியும். 4 வாத்து அதோடு சேர்த்து 5 வாத்துங்க ஒரு பொட்டை வாத்துக்கு. அப்புறம் என்னங்க பண்ணோம் பாருதான். 5 வாத்தா? அப்போ இதில் ஆண் வாத்து தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் பாரு 6 வாத்து இருக்கு. 2 4 5 ஆண் வாத்து இருக்கா? அங்கே மேலே இருக்கு 2 மேலாச்சு. இந்த பக்கம் ஒன்று நிற்கிறது அதான் ஆண் வாத்து தான். கருப்பாத்தால இருக்கு. 8 வாத்து இருக்கு. இறங்குது பாரு. ஆமாம் ஆமாம். ஓ, இப்போ மேலே நிற்கிறதுல பெண் வாத்தா? இப்போ மேலே இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது 6மே 5 2 4 5 6 பெண் வாத்து தான் இருக்குது இப்போ. இப்போ இறங்குறது அது எல்லாமே பொண்ணு இருக்கிறது எல்லாமே பொண்ணு. அப்போ அங்கே 2. ஓ, இப்போ இங்கே 3 இங்கே 2 இப்போ 5 பொண்ணு வாத்து. அங்கே 2 தனியாக நிற்கிறது படுத்துருக்கிறது அது ஆண் வாத்து. ஓ, ஓகே ஓகே. இப்போ மொத்தம் ஆண் வாத்து எத்தனை இருக்குது இங்கே? இங்கே 5 இருக்குது. அங்கே 6 இருக்குது. 8 வாத்து இப்போ ஆண் வாத்து இருக்கா? பெண் வாத்து எத்தனை இருக்குது? பெண் வாத்து 6 இருக்குது. 6 இருக்குது. 6க்கு 8. ஓகேங்க, சரி. இப்போ இந்த வாத்து வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. எப்போ இறந்துச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒன்றும் வந்து தெரியல. கால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பொம்மை மாதிரியே இருக்குதுங்க உண்மையாலுமே. மோனம் சமைக்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாமா?